ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு கஸ்டமரோட மொபைல் திடீரென வேலை செய்யவில்லை. அவர் அந்த மொபைல் கடைக்கு கொண்டு செல்கிறார். அங்கு அந்த கஸ்டமருக்கும் மொபைல் கடைக்காரருக்கும் நடக்கக்கூடிய கான்வர்சேஷனை இங்கிலீஷில் எப்படி பேசுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் கஸ்டமர் கடைக்கு போய் சொல்கிறாரு. என்ன சொல்கிறார் அப்படின்னா, என் ஃபோன் வேலை செய்யவில்லை அப்படின்னு சொல்கிறாரு. இதை எப்படி சொல்கிறது இங்கிலீஷில்? மை ஃபோன் இஸ் நாட் ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லணும். மை ஃபோன் இஸ் நாட் ஒர்க்கிங். ஓகே, அதுக்கு கடைக்காரர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எப்போதிலிருந்து உங்கள் ஃபோன் வேலை செய்யவில்லை அப்படின்னு கேட்குறாரு. இப்போது எவ்வளவு காலமாக, எவ்வளவு நேரமாக, இந்த மாதிரியெல்லாம் நம்ம கேள்வி கேட்கும்போது நாம் என்ன டென்ஸ் பயன்படுத்தணும் அப்படின்னா, ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பயன்படுத்தணும். ஓகே, இப்போ இந்த சென்டென்ஸில் எப்போதிலிருந்து அப்படிங்கிறது எப்படி சொல்லணும் அப்படின்னா, சின்ஸ் வென் அப்படின்னு சொல்லணும். ஓகே, இந்த சென்டென்ஸில் சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா உங்கள் ஃபோன். அப்போது இது கேள்வி வாக்கியம் அப்படிங்கிறதுனால ஹெல்பிங் வேர்ப் சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி வந்துடணும். அப்போது ஹேஸ் யுவர் ஃபோன். அடுத்து வேலை செய்யவில்லை. இதை ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் எப்படி சொல்கிறது? நாட் பீன் ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லணும். நாட் பீன் ஒர்க்கிங் அப்படின்னா வேலை செய்யவில்லை. ஓகே, அப்போது எப்போதிலிருந்து உங்கள் ஃபோன் வேலை செய்யவில்லை, இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்கிறது? சின்ஸ் வென் ஹேஸ் யுவர் ஃபோன் நாட் பீன் ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லணும். ஓகே, அதுக்கு கஸ்டமர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, என் ஃபோன் நேற்றிலிருந்து வேலை செய்யவில்லை அப்படின்னு சொல்கிறாரு. இதுவும் அதே ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான். ஓகே, ஃபர்ஸ்ட் என் ஃபோன், மை ஃபோன். அடுத்து வேலை செய்யவில்லை. இதை ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் எப்படி சொல்கிறது? ஹேஸ் நாட் பீன் ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லணும். ஓகே, எப்போதிலிருந்து? நேற்றிலிருந்து. அப்போது சின்ஸ் எஸ்டர்டே. மை ஃபோன் ஹேஸ் நாட் பீன் ஒர்க்கிங் சின்ஸ் எஸ்டர்டே. ஓகே, அதுக்கு கடைக்காரர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் உங்கள் ஃபோனை கீழே போட்டிங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஓகே, ஃபர்ஸ்ட் இது என்ன டென்ஸ் அப்படின்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஓகே, அப்போது நீங்கள் கீழே போட்டீர்களா? இதை சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் எப்படி சொல்கிறது? டிட் யூ டாப். டிட் யூ டாப். டாப் அப்படின்னா நம்ம கை தவறி கீழே போடுதல். ஓகே, அப்போது டிட் யூ டாப் அப்படின்னா நீங்கள் கீழே போட்டீர்களா? எதை? உங்கள் ஃபோனை. அப்போது யுவர் ஃபோன். டிட் யூ டாப் யுவர் ஃபோன். நீங்கள் உங்கள் ஃபோனை கீழே போட்டீர்களா? ஓகே, அதுக்கு கஸ்டமர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இல்லை, நான் என் ஃபோனை கீழே போடவில்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, ஃபர்ஸ்ட் இல்லை, அப்போது நோ. அடுத்து நான் கீழே போடவில்லை. இது எப்படி சொல்கிறது? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் ஐ டிட் நாட் டாப். ஐ டிட் நாட் டாப் அப்படின்னு சொல்லணும். ஓகே, எதை போடவில்லை? என் ஃபோனை. ஏற்கனவே நாம் என் ஃபோன் அப்படின்னு ஏற்கனவே பயன்படுத்தியாச்சு. அப்போது இங்கே ப்ரோனவுன் மட்டும் பயன்படுத்தினா போதும். அப்போது இட். இந்த இடத்துல இட் அப்படிங்கிறது என் ஃபோனை அப்படிங்கிறத குறிக்கும். ஓகே, அப்போது ஐ டிடன்ட் டாப் இட் அப்படின்னா நான் என் ஃபோனை கீழே போடவில்லை. ஓகே, அதுக்கு கடைக்காரர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் செக் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, இது எப்படி சொல்கிறது? ஃபர்ஸ்ட்டு சரி, ஓகே. அடுத்து நான் செக் பண்ணி பார்க்குறேன். இது எப்படி சொல்லணும் அப்படின்னா லெட் மீ செக் அப்படின்னு சொல்லணும். லெட் மீ செக் அப்படின்னா நான் செக் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அதுக்கு கஸ்டமர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சரி, நீங்கள் செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்கிறாரு. இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? ப்ளீஸ் செக் அப்படின்னு சொல்லணும். ஓகே, அடுத்து கடைக்காரர் ஃபோனை செக் பண்ணி பார்க்குறாரு. செக் பண்ணி பார்த்துட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உள்ளே கொஞ்சம் தண்ணீர் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது இந்த சென்டென்ஸில் லாஸ்ட்டில் பாருங்கள், இருக்கிறது. இது எப்படி சொல்கிறது? தேர் இஸ் அப்படின்னு சொல்லணும். தேர் இஸ் அப்படின்னா இருக்கிறது. என்ன இருக்கிறது? கொஞ்சம் தண்ணீர். அப்போது சம் வாட்டர். எங்கே இருக்கிறது? உள்ளே. அப்போது இன்சைட். தேர் இஸ் சம் வாட்டர் இன்சைட். உள்ளே கொஞ்சம் தண்ணீர் இருக்கிறது. ஓகே, அதுக்கு கஸ்டமர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதை இப்போது நீங்கள் க்ளீன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. இப்போது இந்த சென்டென்ஸில் லாஸ்ட்டில் பாருங்கள்,
முடியுமா அப்படின்னா உங்களால் முடியுமா அப்படின்னு எபிலிட்டியை குறிக்கிறது. அப்போது எபிலிட்டியை குறிக்கும்போது நாம் என்ன மோடல் ஆக்சிலரி வேர்ப் பயன்படுத்தணும் அப்படின்னா கேன். அப்போது கேன் யூ அப்படின்னா உங்களால் முடியுமா, என்ன முடியுமா, க்ளீன் பண்ண. அப்போது க்ளீன். இப்போது ஃபர்ஸ்டில் பாருங்கள், அதை இப்போது. இந்த ரெண்டையும் எப்படி சேர்த்து சொல்கிறது? இட் நவ் அப்படின்னு சொல்லணும். கேன் யூ க்ளீன் இட் நவ்? அதை இப்போது உங்களால் க்ளீன் பண்ண முடியுமா? ஓகே, அதுக்கு வந்து கடைக்காரர் என்ன சொல்கிறார் அப்படின்னா 5 நிமிடம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. இது எப்படி சொல்கிறது? இட் வில் டேக் 5 மினிட்ஸ். இட் வில் டேக் 5 மினிட்ஸ் அப்படின்னா 5 நிமிடம் ஆகும் அப்படின்னு மீனிங். ஓகே, அதுக்கு கஸ்டமர் என்ன சொல்கிறார் அப்படின்னா சரி நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே வந்து நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு உறுதியளிக்கிறார். அதனால் இங்கே வந்து சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் பயன்படுத்தணும். அப்போது ஓகே ஐ வில் வெயிட். ஓகே ஐ வில் வெயிட். ஓகே, அடுத்து வந்து கடைக்காரர் வந்து அந்த மொபைலை க்ளீன் பண்ணிட்டாரு. க்ளீன் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா நான் அதை க்ளீன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் க்ளீன் பண்ணி முடிச்சிருக்கிறாரு. அப்போது இங்கே என்ன டென்ஸ் பயன்படுத்தணும்? ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் பயன்படுத்தணும். இது எப்படி சொல்கிறது? ஐ ஹவ் க்ளீன் ஷீட் அப்படின்னு சொல்லணும். ஐ ஹவ் க்ளீன் ஷீட் அப்படின்னா நான் தற்போது க்ளீன் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மீனிங். ஓகே, க்ளீன் பண்ணிவிட்டு ஆன் பண்ணி பார்க்குறாரு, அது வந்து வேலை செய்கிறது. அப்போது கஸ்டமர்கிட்ட சொல்கிறாரு. அடுத்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா இப்போது வேலை செய்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது இப்போது வேலை செய்கிறது. அதனால் இங்கே வந்து என்ன டென்ஸ் பயன்படுத்தணும்? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பயன்படுத்தணும். அப்போது இட்ஸ் ஒர்க்கிங் நவ் அப்படின்னு சொல்லணும். இட்ஸ் ஒர்க்கிங் நவ் அப்படின்னா இப்போது வேலை செய்கிறது. ஓகே, அதுக்கு கஸ்டமர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் எவ்வளவு பணம் செலுத்தணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து எவ்வளவு பணம் அப்படிங்கிறத ஹவு மச் அப்படின்னு சொன்னாலே இங்கே பணத்தையும் சேர்த்து தான் குறிக்கும். ஓகே, அடுத்து வந்து நான் செலுத்தணும், அதாவது எவ்வளவு பணம் நான் செலுத்தணும் அப்படின்னு கடைக்காரரிடம் அறிவுரை கேட்குறாங்க. அப்போது அறிவுரை கேட்கும்போது நாம் என்ன மோடல் ஆக்சிலரி வேர்ப் பயன்படுத்தணும்? ஷுட். அப்போது ஷுட் ஐ பே அப்படின்னு சொல்லணும். ஹவு மச் ஷுட் ஐ பே? நான் எவ்வளவு பணம் செலுத்தணும்? ஓகே, அதுக்கு வந்து கடைக்காரர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா பணம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது பணம் வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு நிறையா சென்டென்ஸ் பேட்டர்ன் இருக்கிறது. ஆனால் இந்த இடத்துல வந்து அவர் ஒரு வேலை செஞ்சுட்டு அந்த வேலைக்கு பணம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது இது எப்படி சொல்கிறது? நோ சார்ஜஸ் அப்படின்னு சொல்லணும். நோ சார்ஜஸ் அப்படின்னா கட்டணம் இல்லை, அதாவது பணம் வேண்டாம் அப்படின்னு அர்த்தம். எதுக்காக அப்படின்னா இது ஈஸியாக சரி பண்ணக்கூடியது தான் அப்படின்னு கஸ்டமர்கிட்ட சொல்கிறாரு. இது எப்படி சொல்கிறது? இட் வாஸ் சிம்பிள் ஃபிக்ஸ். இட் வாஸ் சிம்பிள் ஃபிக்ஸ். ஃபிக்ஸ் அப்படின்னா ரிப்பேர் ஆனதை சரி பண்ணுறது அப்படிங்கிற மீனிங்.